இறப்பதை விட இந்த உலகத்துல கொடுமையானது உண்டு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்களாம் கேட்கலாம், இந்த உலகத்துல கொடுமையானதுன்னா சாவறதை தவிர வேற ஏதாவது வழி உண்டாங்க, ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றது நல்லாவே புரியுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பந்தான் நீங்களும் இந்த கொடுமையை அனுபவிச்சாலும் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் கடந்து வர்ற இது கொடுமையானதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? நான் வந்து குவைத்ல இருந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஊர்ல எல்லாம் இந்த வீடியோ வந்து சேருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன். அதுலயே உங்களுக்கு வந்து நான் என்ன இது சொல்ல போறேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க. ஒய்ஃப் வந்து வெளியில வேலை செய்யறாங்க, கல்ஃப்ல போய் வேலை பாக்குறாங்க. ஃபேமிலி சிச்சுவேஷனால வெளியில போறாங்க. பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்க தான். ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு அப்படியே ஊர்லயே இது பண்றாங்க. அவங்களால வெளியிலன்னு சொல்லி போக முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ஆப்ரேஷன் அவங்களுக்கு பண்ணிருக்கனால அவங்க உடம்பு வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதனால அவங்களால வெளியில தூரமாவோ இல்ல டிராவல் பண்ணியோ வேலை செய்யாதனால இந்த அக்கா வந்து வேலைக்கு வாராங்க வெளியில. அவங்க வேலை அப்படியே போயிட்டே இருக்கும் போச்சும் அவங்களுக்கு வந்து என்னது ஃபர்ஸ்ட் எதிரியே போனு தான். போனு அவங்களுக்கு இதாகுது. நிறைய ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, எடுக்கிறாங்க. பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்னு சொல்லி இது பண்றாங்க. டிக்டாக்னு சொன்னோன்னா நீங்க எல்லாம் கேட்கலாம், இந்தியால அது பேன் தானே அப்படின்னு கேட்கலாம். இந்தியால அது வந்து அலோவ் கிடையாது. ஆனா வந்து வெளி தேசங்கள்ல வந்து டிக்டாக் வந்து இப்பவும் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு கிடையாது. அப்படி அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்ட லைஃப் ஸ்டைல வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதும் அவங்க வந்து அவங்கள அறியாமையே ஒரு பாதாள குழிக்குள்ள விழுந்துறாங்க. அந்த பாதாள குழியில இருந்து அவங்களால வெளியிலேயே வர முடியல. அவங்க அந்த பாதாள குழிக்குள்ள விழுந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது. அந்த இதுல இருந்து அவங்களால மீளவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது வந்து தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது. ஆனா அதுல இருந்து என்னது வெளியில வரையே முடியல. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டிங் போறாங்க, எடுக்கிறாங்க. அப்படி போகும்போதும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து செஞ்சது தப்பு தான், பாவம் தான். இன்னும் ஹஸ்பண்டுக்கு வந்து நீ சொல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஏசப்பா வந்து உன் பாவத்தை வந்து மன்னிப்பாரு. நீ வந்து ஏசப்பாட்ட போ, ஏசப்பாட்ட போய் பிரேயர் பண்ணி செஞ்ச பாவத்தை எல்லாம் நீ வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. அவர் வந்து உனக்காக நமக்காக தான் கல்வாரியில வந்து ரத்தம் சிந்தினாரு. அவர் வந்து மறிச்சு உயிர் தெழுந்தது வந்து எதுக்கு, நம்மளுடைய பாவத்துக்காண்டிதான் உயிர் தெழுந்தாரு அப்படின்னு அந்த அக்கா வந்து சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க வந்து மனசு மாறுறாங்க. அந்த வந்து பாவத்துல இருந்து வெளியில வர முடியாம, அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வர முடியாம கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் கடவுள் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளாம் என்ன செய்வோம், சும்மா பழகும். ஒரு கெட்ட பழக்கம், ஏதோ கெட்ட வார்த்தைகள், தவறான இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சும்மா ஜஸ்ட் இதுதானே. ஆனா அது வந்து என்ன செய்யும், போக 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 நாளடைவுலதான் அது வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த அக்காவும் ஃபீல் பண்றாங்க. நான் அடிமைத்தனத்துல இருக்கேன், எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியுது, எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட பிள்ளைங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். நாங்க வந்து அந்த பாவத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஏசப்பா கிட்ட போறாங்க. ஏசப்பா வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து நம்பி வர்றவங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஒவ்வொரு ஆப்பா, தேவையில்லாத ஆப்ப எல்லாம் டெலிட் பண்றாங்க. போன் வந்து மொபைல் போன் வந்து இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனா என்னது, நல்லதை விட கெட்டதுதான் நிறைய யூஸ் பண்றோம், நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அந்த கெட்டதை வந்து ஒழிச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை, நல்ல இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டதுல நல்லது இருக்கதான் செய்யுது போன்ல, இல்லைன்னு கிடையாது. நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்களும் ஏதாவது அடிமைத்தனத்துல இருந்து மாறி இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்துல வந்து கர்த்தர் கண்டிப்பா பேசுவாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னது, பாவத்துக்கு வந்து இடம் கொடுத்தாதான் பாவம் வந்து நம்மள்ட்ட வந்து இதாயிரும். பாவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, மனுஷனை வந்து அடிமையா வச்சிருப்பான். அந்த பாவம் தெரியும், அதுல இருந்து விடுபடவே முடியாத அளவுக்கு வந்து என்னது, பாவத்துக்கு அவ்வளவு ஒரு இது இருக்குது. பாவத்துக்கு பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி வந்து கிரியேட் செஞ்சுட்டே இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல தப்பு செய்யாத மனுஷன் சொல்லி யாருமே கிடையாது. ஏதோ ஒரு இதுல வந்து நம்ம வந்து பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம். அந்த பாவத்துக்குள்ள விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தெரியுது, தப்புன்னு தெரியுது, பாவம் தெரியுது, இதுல இருந்து விடுபட முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னா, அந்த பொல்லாத ஆவிதான் அந்த அடிமைத்தனத்துல கிரியேட் செய்யறதுனாலதான் நம்மளால அந்த இதுல இருந்து வெளியில வரவே முடியாது.
முடியவே மாட்டுக்கு, முடியாதுன்னு கிடையாது. ஏசப்பாவால முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயேசு இந்த உலகில் மனிதனாக வந்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக விடுதலையை ஏற்படுத்தினார். உண்மைதானே? ஏசப்பா வந்து நம்ம பாவம் செய்யறோம், அந்த பாவம் சாபம் இதுல வந்து ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்தது இந்த மக்களுக்கு பாவத்துல இருந்து விடுதலையை வந்து கொடுக்கணும், ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த மக்கள் வந்து பெற்று விடணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செஞ்சாரு? அவரு உயிரையே தியாகம் பண்றாரு நம்மளுக்காண்டி. நம்ம செஞ்ச பாவத்துக்காண்டி இயேசு என்ன செய்தாரு? கல்வாரியில சிலுவையில சுமக்கிறாரு. சுமந்து என்ன செய்யறாரு? நம்ம பாவத்தை எல்லாம் அவர் வந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. அந்த ரத்தம், கல்வாரி ரத்தத்துலதான் நம்ம என்ன செய்யறோம்? விடுதலை ஆவறோம். ஒரு பைபிள் வசனம் பார்ப்போம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பாவம் செய்யறவன் எவனோ அவன் வந்து பாவத்துக்கு அடிமையா இருக்கான். பாவம் அப்படின்னு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னு நினைச்சுங்களா, நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றமே இருக்காது. கிறிஸ்டினா தான் இருப்பாங்க, டெய்லி சர்ச்சுக்கு போவாங்க, எடுப்பாங்க, நல்லதா இருப்பாங்க, ஜபம்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப் வந்து பர்சனல் லைஃப்ல வந்து சந்தோஷம் இருக்கவே செய்யாது. பேருக்கு வேணா அவங்க வந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு இருக்கலாம், அவங்க செய்யறது பாவத்துக்கு வந்து அவங்க உள்ளத்துல மட்டும்தான் தெரியும். ஏசப்பா வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க எப்ப மனம் திரும்பி வாராங்க, எப்ப அந்த பாவத்துல இருந்து விடுதலைக்காண்டி என்கிட்ட வாராங்க, பாவத்துக்கு அடிமையாகி இது பண்றாங்கன்னு நினைச்சுங்களா, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு வேற வேலையே இல்லை, குடிச்சிட்டு எடுத்துட்டு அப்படிதான் இருப்பான், கெட்ட வார்த்தை பேசிட்டு அப்படிதான் இருப்பான், மதிக்கவே மாட்டாங்க சுத்தமா. இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்கன்னா நிறைய அடிமைத்தனம் இருக்குது. அதுல வந்து போயிட்டாங்கன்னு நினைச்சுங்களா, வறுமையில அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, வீட்டுக்குள்ள எப்பவும் பிரச்சனை சண்டை அப்படின்னே இருக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து அவங்க மூவ் பண்ணி போகவே முடியாது. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாத்தீங்களா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, பிசாசு பாவத்திலேயே இருப்பான். அந்த பாவத்திலே இருக்கிறதுனாலதான் நல்லா இருக்கிற மனுஷனையும் பாவத்துக்குள்ள பாவ சிந்தனை, பாவ பழக்கங்கள், பாவ நட்புகள் அப்படின்னு சொல்லி உருவாக்குறது யாரு? பிசாசு. பிசாசுடைய கிரியையிலிருந்து அழிக்கும்படிக்கு தேவகுமாரன், தேவனுடைய குமாரனாய் வெளிப்பட்டார் இயேசு. பாத்தீங்களா, நான் இப்ப பேசிட்டு இருக்கும் போதும் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பையனை பார்த்தது வந்து ஞாபகம் வருது. இது வந்து பொண்ணுங்களுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் அடிமைத்தனங்கள் நிறைய இருக்குது. ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் சரியா. ஒரு 26 வயசு இருக்கும், வாலிப பையன். அவனுடைய லைஃப அழகு போல தொடங்கக்கூடிய இதுல அந்த பையன் ஒரு பெரிய பாவம், அந்த ரம்மின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சீட்டு, அதுக்குள்ள விழுந்துட்டான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வாரான். இந்த பையன் தான் மூத்த பையன். அம்மா அப்பா நார்மலான ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலினால நார்மலான லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த பையன் வந்து தான் தலைப்பில்லை, அதனால அந்த பையன் தான் பொறுப்பா இருக்கணும். ஆனா அந்த பையனே என்ன செஞ்சுட்டான்? இந்த ரம்மி ஆட்டத்துக்குள்ள உளுந்து அடிமையா போயிட்டான். என்ன பண்ணுவான்? வீட்டுல வந்து பைசா கேட்பான், வேலைக்கு போறது கிடையாது. அடிமையா ஆயிட்டான்னு நினைச்சுங்களா, நம்மளும் சரி நீங்களும் சரி ஒரு இது பாவத்துக்கு அடிமை ஆயிட்டோம்னு நினைச்சுங்களா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னது அடி வாங்கணும்னா பிசினஸ், வேலை, அதுதான் இதாகும். வீட்டுல வந்து டெய்லி சண்டை போடுவான், எடுப்பான். அந்த இது இல்லாம அடுத்தால அவனுக்கு என்ன பழக்கம் வருது? ரம்மில இருந்து ட்ரிங்க்ஸுக்கு மாறுதான். குடிச்சு 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 அவன் லைஃப வந்து இது பண்ணிட்டான். 26 வயசு வாலிப பையன், அவன் தான் வீட்டுக்கு பொறுப்பா இருக்கணும். ஆனா அந்த பையனே இப்படி ஆனதுனால வெளியில எல்லாரும், ஊர்ல உள்ள எல்லாரும் திட்டுறாங்க, இதான் அம்மாவை நல்லா பார்க்கணும், அம்மா பாவம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒரு சின்ன கடுகளவு கூட அந்த இது வந்து உணரவே இல்லை அந்த பையன். நாட்கள் கடந்து போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா இறந்து போறாங்க. எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்த பையனை தான் இது பண்றாங்க, மதிப்பு மரியாதை வந்து அந்த பையன் தான் போச்சு. பாவத்துக்குள்ள விழுந்ததுனால அந்த மதிப்பு மரியாதை போயிட்டு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லையா. எல்லாரும் இந்த பையனை தான் சொல்றாங்க, உன்னாலதான் உங்க அம்மா இறந்துட்டா, உன்னாலதான் உங்க அம்மா இறந்துட்டாங்க,
நீ வந்து வீட்டுல நல்ல பிள்ளையா நீ தான் பார்க்கணும், நீ இப்படி பார்க்காம உங்க அம்மாவை கைவிட்டுட்டியே எடுத்துட்டியே. உனக்கு கண்டிப்பா கர்த்தர் ஏசப்பா ஒருத்தரால் மட்டும்தான் அந்த பையனுக்குன்னு இல்ல எல்லாருக்குமே பாவத்துல இருந்து முழுமையான விடுதலையே கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஒருத்தரால் தான் முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து எப்படி பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கிடணும். பாவம் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், தினமும் பைபிள் வாசிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், பாவத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம சும்மா விளையாட்டுக்குன்னு தான் ஒண்ணு தொடங்கும், அது வந்து பின்னாடி என்னது அடிமை ஆக்கிரும், அதுல இருந்து மீள முடியாத ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம போயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கெட்ட இதுக்குமே தயவு செய்து போகாம இருங்க. எந்த ஒரு கெட்ட நண்பர்களோ யாருமே கூட சேர்க்காதீங்க, பிரச்சனையே இல்லை. ஏசப்பாட்ட டெய்லி ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு. எப்பவும் கடவுள் ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னு நினைச்சுங்களா, கடவுளால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் என்னது ஏசப்பா வந்து கூட இருப்பாரு. பாவத்துல இருந்து உங்களை விலக்கி காக்க வல்லமை உள்ளவர் யாருன்னா ஏசப்பா ஒருவர் மாத்திரம்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஏசப்பாவால எனக்கு வேலை போச்சு. நீங்க நம்புவீங்களா? நம்பாட்டினா வீடியோவை கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க.